பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்போடு கூட சம்பந்தப்பட்ட நபர்கள் என்ற தலைப்பிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் தியானித்து வருகிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது ஏரோதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஏரோது ராஜாவின் நாட்களிலே என்று சொல்லி அந்த வார்த்தை ஆரம்பிக்கிறது. ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து ராஜாவை பார்த்து கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லி கேட்கிறார்கள். அன்பானவர்களே, அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஏரோது அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் யாவரும் கலங்கினார்கள் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஏன் ஏரோது ராஜாவும் அந்த எருசலேம் நகரத்தாரும் ஏன் கலங்க வேண்டும், ஏன் பயப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஏரோதனுடைய சரித்திரத்தை நாம் பார்த்தால் அதற்கான விடை நமக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, இந்த ஏரோதனுடைய உண்மையான பெயர், இது ஏரோது என்பது அந்த பட்டப்பெயர், அந்த ரோம ராஜாக்களுக்கு கொடுக்கப்படுகிற பட்டப்பெயர் அது. ஆனால் இந்த மனுஷனுடைய உண்மையான பெயர் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அதற்கு நாம் கிமு 44ஆம் வருஷத்திலிருந்து நாம் சரித்திரத்தை பார்க்க வேண்டும். ஜூலியஸ் சீசர் என்கிறதான ஒரு ரோம அரசன் முழு உலகத்தையும் அவன் ஜெயித்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறான். அன்பானவர்களே, இந்த முழு உலகத்தையும் தான் ஆளுகிறவனாக இருக்கிறபடியினாலே பல குழுக்களை அவன் ஏற்படுத்தி அநேகருக்கு சில அதிகாரங்களை அவன் பங்கிட்டு கொடுக்கிறான், தானும் சில அதிகாரங்களை வைத்துக் கொள்ளுகிறான். அன்பானவர்களே, இப்பொழுது இவனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அக்டோவியன் என்கிற ஒரு ஆண் பிள்ளையும் அக்டோவியா என்கிறதான பெண் பிள்ளையும் இருக்கிறார்கள். இந்த அக்டோவியன் வளர்ந்து வருகிறான். வளர்ந்து வரும்பொழுது அவனுக்குள்ளே பதவி ஆசை ஏற்படுகிறது. எப்படியாவது நானும் என்னுடைய தகப்பனுடைய பட்டத்திற்கு வந்து இந்த முழு உலகத்தையும் நான் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் பொதுவாக இந்த அக்டோவியன் ஒரு பயந்த சுபாவம் உள்ளதான ஒரு வாலிபனாய் காணப்பட்டான். இவனுக்கு மார்க் ஆண்டனி என்கிற ஒரு கொடுமையான ஒரு மனுஷனோடு, கொடூரமான மனுஷனோடு கூட பழக்கம் ஏற்படுகிறது. தன்னுடைய நண்பனாகிய மார்க் ஆண்டனியோடு கூட இந்த அக்டோவியன் தன்னுடைய பதவி ஆசை சொல்லுகிறான். அவன் நீ பதவி அடைய வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய தகப்பனை நீ கொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த கொலை திட்டத்தை, ஜூலியஸ் சீசரை கொல்வதற்கான கொலை திட்டத்தை இவன் தீட்டி கொடுக்கிறான். அதன்படி கிமு 44ஆம் வருஷத்துல இந்த ஜூலியஸ் சீசர் என்கிறதான மன்னனை அவருடைய நெருங்கிய நண்பனாகிய புரூட்டஸ் என்கிற ஒரு மனுஷனையும் அன்பான காஷியஸ் என்கிறதான ஒரு மனுஷனையும் வைத்து தன்னுடைய சொந்த மகன், ஜூலியஸ் சீசருடைய சொந்த மகனாகிய இந்த அக்டோவியன் கொலை செய்து விடுகிறான். அந்த ஜூலியஸ் சீசர் மரிக்கும் பொழுது தன்னுடைய நண்பனை பார்த்து, யூ டூ புரூட்டஸ், நீயுமா புரூட்டஸ் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு அவர் மரிக்கிறார். அன்பானவர்கள், அந்த காலத்தில் ஆங்கிலம் இல்லை, ஆனால் ஆங்கிலத்தில் பொதுவாக அந்த வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருப்போம், யூ டூ புரூட்டஸ் என்று சொல்லி. அன்பானவர்களை, அவன் மரித்து போன உடனே இந்த அக்டோவியன் இவன் முழு உலகத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே அவன் கொண்டு வருகிற எல்லா அதிகாரத்தையும் அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவன் வைத்துக் கொள்ளுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, இந்த அக்டோவியன் முழு உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்த உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இதற்கெல்லாம் காரணம் தன்னுடைய நண்பன் மார்க் ஆண்டனி என்பதை உணர்ந்து, நண்பா உனக்கு என்ன பரிசு வேண்டும் கேளு என்று சொல்லி கேட்டபொழுது அவன் சொல்லுகிறான், உன்னுடைய தங்கையை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன், அக்டோவியாவை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய நண்பனிடம் கூற, இந்த மன்னன் அக்டோவியன் தன்னுடைய தங்கையை தன் நண்பன் மார்க் ஆண்டனிக்கு திருமணம் செய்து வைக்கிறான். அன்பானவர்களே, இப்பொழுது எல்லாமே சுமூகமாய் போய்கொண்டிருந்தது. கிழக்கு பகுதியை மார்க் ஆண்டனியும் மேற்கு பகுதியை இந்த அக்டோவியனும் ஆளுகை செய்து வருகிறார்கள். இப்போ என்ன நடக்குது? நாட்கள் செல்ல செல்ல இந்த மார்க் ஆண்டனியுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு எகிப்திய இளவரசியாகிய கிளியோபாட்ராவை கண்டு அவளோடு கூட இவன் நெருக்கம் பாராட்டுகிறான். தன்னுடைய தங்கைக்கு துரோகம் இழைக்கப்படுகிறதை கண்டதான அந்த அக்டோவியன் இவன் என்ன செய்கிறான்? மார்க் ஆண்டனியோடு கூட எகிப்தின் மீது போர் தொடுத்து மார்க் ஆண்டனியையும் தோற்கடிக்கிறான். இது நிமித்தமாக மார்க் ஆண்டனியும் கிளியோபாட்ராவும் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். இப்பொழுது இவன் என்ன செய்கிறான்? முழு உலகத்தையும் முழு அதிகாரத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து அவன் தன்னுடைய ஆட்சி பீடத்துக்கு வருகிறான். அன்பானவர்களே, ஒரு கட்டத்தில்
தன்னுடைய தங்கையினுடைய பிள்ளைகளையும், அதாவது மார்க் ஆண்டனியினுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய தங்கையையும் கூட இவன் பதவி ஆசையின் காரணமாக இவன் கொலை செய்து விடுகிறான். என்னை யாரும் கொன்று விடக்கூடாது, என்னுடைய பட்டத்திற்கு என்னுடைய பதவிக்கு எந்த பங்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லோரையும் கொலை செய்து விட்டு இவன் முடிசூடா மன்னனாக முழு உலகத்தையும் இவன் ஆளுகை செய்கிறான். அன்பானதனுடைய பிள்ளைகளே, இவன் முழு உலகத்துக்கும் ஒரு முடிவில்லாத ஒரு ராஜாவாக இவன் தன்னை அவன் பிரகடனப்படுத்திக் கொள்ளுகிறான், முடிசூட்டி கொள்ளுகிறான். அன்பானவர்களே, இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால், இவன் தன்னுடைய பெயரை ஆக்டோவி என்ற பெயரை அகஸ்டஸ் என்று மாற்றிக்கொள்ளுகிறான். அதுதான் தமிழில் அகஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இப்போ என்ன நடக்குது? எல்லாம் சுமூகமாய் போய் கொண்டிருக்கிறது. இப்போ திடீரென்று சொல்லி சில நாட்கள் கழித்து ஒரு மெசேஜ் அவனுக்கு ஒரு சிலர் வருகிறார்கள். கிழக்கு தேசத்தில், கிழக்கு தேசம் என்பது இந்தியா, இலங்கை, ஆப்கானிஸ்தான், சைனா என்கிறதான இந்த கிழக்கு திசையிலிருந்து தான், இந்த தேசத்திலிருந்து அந்த வான சாஸ்திரத்தை படிக்கிறவர்கள் அந்த நாட்களில் எருசலேமுக்கு இந்த நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் கிறிஸ்துவுடைய பிறப்பை அறிந்து கொண்டு எருசலேமுக்கு போகிறார்கள். இதை கேட்ட உடனே ஏரோதுக்கு ஒரு பயம் வந்து விடுகிறது. எதற்காக சொன்னால், ஐயோ, என்னுடைய பதவிக்கு யாரும் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி தானே எல்லாரையும் நான் கொலை செய்து விட்டேன். ஐயோ, இப்பொழுது மீண்டும் என்னுடைய பதவிக்கு ஒரு ஆபத்தா, யார் அது என்று சொல்லி இவனால் அதை ஜீரணிக்க முடியல. இவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் கோபம் வருது. எருசலேம் நகரத்தார் ஏன் கலங்க வேண்டும் என்று சொன்னால், ஐயோ, இந்த மனுஷன் வந்துட்டு தன்னுடைய குடும்பத்தையே கொலை செய்து விட்டானே, தன்னுடைய நண்பனையும் தங்கையும் தங்கை பிள்ளைகளையும் ஈவு இரக்கம் இல்லாமல் கொலை செய்து விட்டானே. ஐயோ, இப்போ இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு செய்தி உனக்கு வந்திருக்கிறது, இனி என்னெல்லாம் செய்ய போகிறானோ என்று சொல்லி ஜனங்களும் பயத்தில் அவனோடு கூட சேர்ந்து கலங்கினார்கள். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இது ஒரு பக்கமாக இருக்கும் பொழுது சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறார்கள்? அன்பானவர்களே, அவனிடத்தில் சொல்லுகிறார்கள். இப்போ இவன் சில காரியங்களை செய்கிறான். ஏரோது சிலரை வந்துட்டு அதாவது தீர்க்கதரிசிகள், ஜனத்தின் வேத பாரகரை, பிரதான ஆசிரியர்லாம் கூப்பிட்டு கிறிஸ்து எங்கே அவனுக்கு தெரிந்து விடுகிறது, கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்று சொல்லி அவன் விசாரிக்கிறான். பிறந்திருக்கிறது மனுஷன் கிடையாது, பிறந்திருக்கிறது கிறிஸ்து என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அறிந்து கொண்டு அவர் எங்கே பிறந்திருக்கிறான்னு சொல்லி கேட்ட உடனே அவனுக்கு செய்தி வருகிறது தீர்க்க தரிசனம் மூலமாக, அவர் பெத்லகேமில் பிறந்திருக்கிறான்னு சொல்லி. உடனே அவன் தான் அனுப்புகிறான். ஐயா, இங்கே இல்லை அந்த ராஜா பிறக்கல, இங்கே இல்லை அந்த ராஜா பிறந்தது, பெத்லகேமில் பிறந்திருக்கிறாரு, பெத்லகேமில் எங்கே இருக்கிறான்னு நீங்கள் போய் பாருங்க, நீங்கள் வணங்கிட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள், நானும் வந்து அதை பணிந்து கொள்ளுகிறேன்னு சொல்லி ஒரு ரகசிய திட்டம் தீட்டி இவன் அனுப்பிவிடுகிறதை பார்க்கிறோம். அன்பானவருடைய பிள்ளைகளே, முதலாவதாக நட்சத்திரத்தை கண்டவர்கள், அன்பானவங்களை கண்ட உடனே செய்தியை அறிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்வதை விட்டுவிட்டு தங்களுடைய சுய எண்ணத்தின்படி, ராஜா எங்கே பிறந்திருப்பாரு, எருசலேமில் ராஜாவுடைய அரண்மனையில் தானே பிறந்திருப்பார் என்று சொல்லி தங்களுடைய சுய சித்தத்துக்கு, சுய சிந்தைக்கு இடம் கொடுத்து தங்களுடைய சொந்த அனுபவத்தின்படி அவர்கள் எருசலேமுக்கு போகிறார்கள். ஏரோது ராஜாவிடத்தில் போகிறார்கள். ஆனால் அந்த சொந்த அனுபவம் தவறான ஒரு பாதையில் அவர்கள் நடத்திவிட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த வான சாஸ்திரிகள் மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்ன? கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அவர் நடத்துகிற வழியிலேயே நம்மை நாம் நடக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். இடையிலே நம்முடைய சுய சித்தம் உள்ளே வரும் பொழுது கர்த்தர் காட்டுகிற பாதையிலே நாம் நடக்க முடியாது என்பதை அன்பானவர்களே நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, இந்த கிறிஸ்து பிறக்கிறதான இந்த நல் நாளிலே, கிறிஸ்துவின் பிறப்பை நாம் ஞாபகப்படுத்தி கொள்ளுகிறதான இந்த நாளிலே, அன்பானவர்களே, இந்த வானசாஸ்திரிகளை போல நாம் இருக்கிறோமா என்பதை சற்று நாம் யோசிப்போம். கர்த்தர் அவர் நியமித்த பாதையிலே நாம் நடக்கிறோமா, அல்லது ஆண்டவருடைய பாதையிலே என்னுடைய சித்தத்தின்படி நான் பாதைகளை மாற்றிக்கொள்ளுகிறேனா என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வானசாஸ்திரிகளுடைய சொந்த அனுபவம் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு அவர்களை வழி விலக்கினது, தவறான பாதையிலே, தவறான இடத்திற்கு, தவறான மனுஷனிடத்திற்கு அவர்களை நடத்தினது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வானசாஸ்திரிகளைப் போல இல்லாமல் கர்த்தர் காட்டுகிற வழியிலே, கர்த்தர் நடத்துகிற பிரகாரமாய் நாம் நடப்போமாக. ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வானசாஸ்திரிகளைப் போல ஆண்டவரே, அப்பா, எங்கள் சுயத்துக்கு ஆண்டவரே, சுய அனுபவத்துக்கு ஆண்டவர் இடம் கொடுக்காமல் உம்முடைய ஆண்டவரே பாதையிலே, உம்முடைய சித்தத்தின்படி நடக்கக்கூடிய அந்த கிருபையை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் கொடுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே தகப்பன ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சரியாக ஆண்டவர் நாங்கள் சீர்படுத்திக் கொள்வதற்கு ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வழியில் நடப்பதற்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.